இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அழகான கதையை நம்ம பார்க்க போறோம். இது சாக்ரட்டிஸ், தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. சாக்ரட்டிஸை சந்திக்க ஒரு நண்பர் வருகிறார். வந்தவர், சாக்ரட்டிஸ் அவர்களே, உங்களுடைய நண்பரை பற்றி நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார். உடனே சாக்ரட்டிஸ், நீ கொண்டு வந்த செய்தியை 3 சலடைகளை கொண்டு சலித்தாயா என்று கேட்கிறார். அதற்கு வந்தவர் ஒன்றும் புரியாமல், செய்வதறியாமல் குழம்பி நிற்கின்றார். இதை புரிந்து கொண்ட சாக்ரட்டிஸ், நான் 3 சலடைகள் என்று குறிப்பிட்டது என்னவென்றால், முதல் சலடையின் பெயர் உண்மை என்கிறார். அதாவது, நீ கொண்டு வந்த செய்தி உண்மையான செய்தியா என்று கேட்டார். வந்தவரோ, இது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது, இந்த செய்தியை சொன்னது என்னுடைய நண்பன் என்றார். அடுத்ததாக 2வது சல்லடை நன்மை என்று சொன்னார் சாக்ரட்டிஸ். அதாவது, நீ சொல்ல போகிற இந்த செய்தி நன்மை தரக்கூடிய செய்தியா என்று கேட்கிறார். வந்தவர் சொல்கிறார், இல்லை, இது உங்கள் நண்பனை பற்றிய தீய செய்தி, கெட்ட செய்தி என்று பதிலளிக்கிறார். 3வது சல்லடையாக சாக்ரட்டிஸ் குறிப்பிட்டது பயன். நீ சொல்ல போகும் இந்த செய்தியினால் யாருக்காவது பயன் கிடைக்கப் போகிறதா என்றார். அதற்கு வந்தவர் சொன்னார், இந்த செய்தியால் ஒரு பயனும் கிடையாது, தீமையே விளையும் என்கிறார். உடனே சாக்ரட்டிஸ் அந்த செய்தி கொண்டு வந்த நண்பரை பார்த்து, அப்படி என்றால் நீ கொண்டு வந்த செய்தியை என்னிடமும் சொல்லாதே, நீயும் அதை மறந்துவிடு என்றார். வந்தவர் ஏன் என்று கேட்கும் பொழுது சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் இதுதான். ஒரு செய்தியை நாம் மற்றவருக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் அது உண்மையான செய்தியா, அந்த செய்தியினால் ஏதேனும் நன்மை விளையுமா, அல்லது அந்த செய்தியினால் பயன் கிடைக்குமா என்று நாம் சிந்தித்துதான் ஒரு செய்தியை மற்றவர்களிடம் கூற வேண்டும் என்று பதிலளிக்கிறார். நண்பர்களே, இது ஒரு சுருக்கமான கதையாக இருந்தாலும் இதனுடைய ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த செய்தியை நாம் சொல்வதாக இருந்தாலும் அந்த செய்தியை உண்மையான செய்தியா என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ சொன்னார்கள், அதை நாம் சொல்லிவிடுவோம், அது பல வகைகளில் அது வேறு வேறாக மாறி கடைசியில் ஒரு புரளியை கிளப்பி விட்டது போல் ஆகிவிடும். ஒரு சின்ன செய்தியா இருந்தா கூட அது உண்மையான செய்தியா என்று நாம ஆராய வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த செய்தியை நாம சொல்றோம்னா அதுல என்ன நன்மைகள் இருக்கு, மற்றவர்களுக்கு அதனால் நன்மைகள் விளையுமா அப்படின்னு யோசிக்கணும். பயன் தரக்கூடிய செய்தியா என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் நடந்த இந்த சின்ன கதையை நாம் எப்போதுமே மனசுல பதிய வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல போறதுக்கு முன்னாடி உண்மை, நன்மை, பயன் 3 சலடைகளை கொண்டு சலித்துவிட்டு ஒரு செய்தியை சொல்வோம், வாழ்க்கையில் வெல்வோம். நன்றி.